ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கான சிம்பிளான ஒரு விசிட்டிங் கார்டு வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ எதுக்கு இந்த சிம்பிளான விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரஃபாக நம்ம வந்து விசிட்டிங் கார்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபோட்டோஷாப் 2021 யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறையா சைஸஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிலே இருக்கிற டிஃபால்ட் இதுவே நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுவே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நீங்கள் எந்த ரேஷியோவில் இது பண்ண போகிறீங்களோ ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஃபார்மேட் ஈஸியாக இருக்குமோ நான் பேசிக்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் கலர் இதில் வந்து கலர் மோடில் வந்து RGB கலர் இருக்கும். நம்ம வந்து RGB கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம பிரிண்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம CMYK தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம RGB கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் CMYK தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து நான் RGBலே கொடுத்துக்கிறேன். நான் இதை பிரிண்டெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வீடியோக்காக Ctrl+ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகிடும். அதாவது இந்த பேஜ் மட்டும் ஜூம் ஆகும். ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லைனா இது ஜூம் ஆகுது. அந்த ஷீட் மட்டும் ஜூம் ஆகும். ஸோ மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரணும்னா Ctrl- கொடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா. ஸோ இதை Ctrl+J கொடுத்து இந்த லேயர் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேஃப்டிக்கு, அதாவது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா M. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஸோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷனே ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஸோ கை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஸோ கீழே ரெட்டு எல்லோன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோவே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோவே பெட்டராக இருக்கிறதுனால, ஸோ ஹைலைட்டாக தெரியுன்றதுனால நான் எல்லோவே சூஸ் பண்ணிக்கிறேன். என்னடா வரலன்னு கேட்காதீங்க. ஸோ Ctrl+ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ Ctrl+ கொடுத்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் விசிட்டிங் கார்டுக்கு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவையான இமேஜஸ் PNGs எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா பண்ணி வச்சிட்டா வீடியோவும் கொஞ்சம் வந்து லென்த்தாக போகும், அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, அது கொஞ்சம் டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இது பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லோ கலர் வந்து டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைலில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து PNGஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு PNG வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரியாணி இது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா. இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிறதுனால இதை அதை வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் கேலரியிலே ட்ராப் பண்ணிக்கிறேன். கேலரி மீன்ஸ் அந்த சிஸ்டமில் அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கல. ஓகேங்களா. நம்ம உள்ளே வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஷாப்லேயே நம்ம கிராப் பண்ணால் ஸோ நம்ம அது உள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு சொல்லித்தரேன். உள்ளே போயிட்டு இதை வந்து கிராப் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஏதோ வந்து டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இன்னொன்று வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, ஸோ உள்ள ஃபோட்டோஷாப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தமாரி மேபி பக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எடுத்து விட்டுருக்கலாம். எடுத்து மேலே விட்டால் அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பழைய மாரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை கொஞ்சம் சைஸ் கம்மியாக்கி நான் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எல்லோ கலர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுன்றதுனால கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேபி வேறு கலர் வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் வச்சு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய டிசைனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் ஆப்ஷன் மாதிரி காட்டுது. ஓகேங்களா. அந்த ஃபோட்டோவில் எரர் ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்றுமே இல்லை. நம்ம டேரெக்டாக ட்ராக் பண்ணி இப்போ உள்ளே போட்டதுனால அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீசைஸ் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ரீசைஸ் லேயர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த எரர் போயிடும். ஓகேங்களா. நம்ம Ctrl+I பண்ணி கூட நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் அவ்வளோ சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. இப்போ ஷார்ட்கட் டீயை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னடா இது லோரம் எதுவும் சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட நேம் தான் அது, மற்றபடி வேறு வந்து இல்லை. நான் வந்து என்ன வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறேன். டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறேன். வச்சுட்டு மூவ் டூல் இருக்கும். மூவ் டூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுவே அதுதான். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூவ் டூல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சைஸு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதோட அந்த ரெஸ்டாரண்ட்டோட லோகோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்துக்கிறேன். சும்மா நான் டெம்பரரியாக பர்கர் லோகோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அது என்ன லோகோவை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேறு லோகோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சும்மா வந்து நான் வந்து ஒரு பர்கர் லோகோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சும்மா ரஃபாக தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறோம். ரஃபானா நம்ம லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட் எடுக்கும் போது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பிளேஸ்மெண்ட்டாக நம்ம எந்தெந்த இது வைக்க போகிறோன்றதுக்காக பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டாப்பில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டோட நேம் காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. தமிழ் ஃபாண்ட் எல்லா ஃபாண்ட்டும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் சைஸும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இருக்கும். டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, 2 டீ இருக்குது பார்த்திங்களா. அது பக்கத்தில் சின்னதாக நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் தமிழ் ஃபாண்ட் எல்லா ஃபாண்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபாண்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ பழைய ஃபாண்ட் என்ன இருந்ததோ அதுவே வச்சுக்கிறேன். ஸோ இதுவே இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இது வச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் அந்தமாரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா கூட நம்ம வேறு எதனா கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஹைலைட்டாக தெரியுது. ஸோ நம்ம இந்தமாதிரி வந்து மேபி பின்னாடி போயிடுச்சுன்னா அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. சரிங்களா. ஸோ ரைட்டில் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த லோகோஸ் பிஎன்ஜிஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஹைலைட்டாக சின்னது பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் விசிட்டிங் கார்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் வச்சுக்கலாம். இல்லை நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து பண்ணுறதுனா நீங்கள் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேக்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இப்போது ஃப்ரண்ட் சைடு தான் இப்போ அவ்வளோவா பண்ணுறாங்க. ஸோ பேக் சைட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் இந்த ஐடி கம்பெனி அதுமாரி வந்து இந்த சர்வீஸ் சென்டரு ஸோ அதுமாரி வந்து 2 சைடும் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி தப்பாக நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வந்து சோஷியல் மீடியா நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்.com அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இது வந்து நம்ம தனித்தனியாக வைக்க தேவையில்ல. ஸோ சிங்கிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிங்கிளாக வந்து இது வெப்சைட்டாக மாதிரியே இருக்கும். ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் யூசர் நேம் மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா QR கோடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ QR கோடு மேபி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். ஸோ நான் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறேன்னா QR கோடு வந்து நீங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். பேக்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் இப்போ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து சைடில் வச்சுட்டேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வெப்சைட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. இது எப்படி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுனா கொடுத்திங்கன்னா அதாவது மூவ் டூல் இருக்கும் மேலே அந்த 4 டைரெக்ஷனில் வந்து அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்திங்களா மேலே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி எதை செலக்ட் பண்ணணும் அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வருது பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வரத்துக்கு நீங்கள் அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் வந்து டீ இல்லைனா ரைட் சைடில் டீன்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் டீன்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட்டு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டைல்ஸு அதுக்கப்புறம் சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் டீ கொடுத்துக்கிறேன். ஸோ டீ ஆப்ஷன் கொடுத்துட்டு அதாவது டீனா ஷார்ட்கட்டு கொடுத்துட்டு ஸோ நான் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னென்ன அட்ரஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் டீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் டீ மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஷார்ட்கட் டீ கொடுத்து நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுமோ ஸோ டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ மேபி வந்து உங்களுக்கு இந்த கேட்ரிங் அந்த மாரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ரிங்கும் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மேரேஜுக்கு, அந்த மாரி கூட நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணணும். அதாவது அதனால் நீங்கள் மூவ் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப் பண்ணுமோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ கீழே வச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல எது ப்ளேஸ் பண்ணணுமோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு ஃபாண்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுக்கணும். ஸோ மூவ் டூல் இருக்குது. ஸோ அதை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்கிக்கிறேன். ஸோ இப்படி வச்சாலே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேலே வந்து நம்ம வேறு எதனா கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வேறு கூட நம்ம இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒபாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்தமாரி நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு நான் உங்களுக்கு இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்தமாரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ லாஸ்ட்டாக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலைஸாக பண்ணி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நெகட்டிவ் ஸ்பேஸ் நம்ம எங்கேயுமே விடக்கூடாது. இல்லை விசிட்டிங் கார்டை பொறுத்த வரைக்கும் விசிட்டிங் கார்டு நம்ம கார்டு சிம்பிளாக கார்டு இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து எங்கேயும் அதிகமாக விட்டுறாதீங்க. ஸோ நான் வந்து சிம்பிளாக ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணி அந்தமாரி வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். அப்பயும் நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அதாவது ஜாலியாக இருக்குன்ட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒபாசிட்டி நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு கீழே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேசிக்காக நான் முடிச்சிட்டேன். ஸோ விசிட்டிங் கார்டுனா ஸோ இப்படி தான் இருக்கணும்ட்டு. ஸோ இதை சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் எதனா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விசிட்டிங் கார்டு அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜேபக்காகவும் சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிஎஸ்டியாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஜேபக்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட், இமேஜாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபைல் மாதிரி சேவ் ஆகும். அதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி சேவ் ஆகும். மேக்ஸிமம் சைஸில் வேணுமான்னு கேட்டுச்சு, நான் ஓகே கொடுத்துறேன். டாக்குமெண்ட் மாதிரினா இது வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேங்களா. ஸோ அவங்களும் அவங்களோட சிஸ்டமில் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை அவங்க ரீடிசைன் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா.